வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். கதை பேர் காகங்களுக்கு தாகம். ஒரு ஊரில் ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்தில் 2 காகங்கள் இருந்துச்சு. அதில் ஒரு காகத்து பேர் ஒல்லிக்குச்சி, இன்னொரு காகத்தோட பேர் குண்டுப்பச்சி. இது ரெண்டும் அந்த மரத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கோடைக்காலம் வந்துச்சு. அதனால வெயில் வெப்பம் அதிகமாக இருந்துச்சு. அதனால அதுங்களால நகரக்கூட முடியல. தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா தண்ணியும் இல்லை. அதனால அதுங்க அந்த ஒல்லிக்குச்சிக்காக குண்டுப்பச்சிக்காகத்துக்கிட்ட அசைக காட்டி நம்ம வேற எங்கேயாவது போகலாம், அங்கேயாவது நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. குண்டுப்பச்சிக்காக ஒரு சோம்பேறி. அதனால அது இல்லை, கடவுள் கைவிட மாட்டாரு, நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. திரும்ப ஒல்லிக்குச்சிக்காகவும் அழைச்சிச்சு. ஆனால் குண்டுப்பச்சிக்காகவும் அசையாமல் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா ஒல்லிக்குச்சிக்காகவும் பறந்து போக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் அது சரகை அடிக்க முடியாமல் அது கீழே விழ பார்த்துச்சு. கீழே விழுந்த உடனே எழுந்துச்சி பார்த்தா ஒரு பெரிய தொட்டி மாதிரி இருக்கு. அந்த தொட்டியை சுற்றி குயில், காக்கா எல்லாமே சுற்றி உக்காந்துன்னு இருந்துச்சு. சரி, நம்மளும் போய் உக்காரலாம், என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு உக்காந்துச்சு. அதுவும் போய் ஒல்லிக்குச்சிக்காகவும் உக்காந்துச்சு. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு குடம் ஃபுல்லாக தண்ணி எத்தாந்து அந்த தொட்டியில் ஊத்துறா. எல்லா பறவையும் குடிக்குது. அந்த பொண்ணு அதை எத்துன்னு வர 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து எத்துன்னு ஊற்றுவா. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஒல்லிக்குச்சிக்காகவும் அங்கேயே ஒரு மரத்தை பார்த்து தங்கிக்கிட்டு கொடுக்குற தண்ணியெலாம் குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நன்றியோட காக்கா நன்றி அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த பொண்ணு ஒரு சிரிச்சிட்டு அது வீட்டுக்கு போயிடுச்சு. நன்றி.